Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராச்சும் நீட் 2023 ரிப்பீட்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ரீரிப்பீட்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 65 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா மாப்பப் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குரிய ஸ்கெடியூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாப்பப்பில் வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு 92.5% எந்த தேதியில் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 13/12/2022 இன்னையிலேருந்து நாளைக்கு 5 மணி வரையும். அப்போ இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி 6 மணிலேருந்து நாளைக்கு 5 மணி வரையும் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நடக்குது. எந்த ரேங்க்லேருந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 22,054 ரேங்க் வரையும், அதே மாதிரி 705 மார்க்லேருந்து 99வது மார்க் வரையும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டாங்க. ரிசல்ட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/2022 15ஆந்தேதி நமக்கு ரிசல்ட் வந்தது. எப்போ நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா 15 அன்றைக்கி, ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17ஆந்தேதி நீங்கள் ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் போட்டுருணும். அப்போ 13ஆந்தேதி இன்னைக்கு நாளைக்கு 5 மணி வரையும் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நடக்குது. ரிசல்ட் 15ஆந்தேதி, டவுன்லோடு பண்ணுற அலாட்மெண்ட் ஆர்டர் 15ஆந்தேதி இருந்து 17ஆந்தேதி பண்ணி 17ஆந்தேதி போய் ரிப்போர்ட்டிங் டைமிங்கை நம்ம ஃபில்அப் பண்ணி முடிச்சிடணும். இது கவர்மெண்ட் கோட்டாக்கு. இப்போ 7.5% கோட்டாக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே 13ஆந்தேதி இன்றைக்கி 6 மணிலேருந்து காலையில் நாளைக்கு 14ஆந்தேதி 5 மணி வரையும் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் நடக்கும். அதில் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 15ஆந்தேதி ரிசல்ட்டு. அதே மாதிரி டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா அதே 15ஆந்தேதி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 15ஆந்தேதிலேருந்து 17ஆந்தேதி பண்ணிக்கலாம். ஆனால் ரிப்போர்ட்டிங் டைமுங்கிறது 17ஆந்தேதி ஈவினிங் 5 மணி வரையும் தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் காலேஜில். நான் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடணும். ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாத்தையும் ஃபைனாக ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலமை வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து எந்த டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே 13ஆந்தேதி இன்றைக்கி 6 மணிலேருந்து நாளைக்கு 5 மணி வரையும். ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 1வது ரேங்க்லேருந்து எல்லா ரேங்க்குமே கூப்பிட்ருக்காங்க. ரிசல்ட் வந்து 15ஆந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 15ஆந்தேதி நீங்கள்லேருந்து 17ஆந்தேதி வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். 17ஆந்தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனால் கூட அவங்க உங்கள்கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாத்தையும் ஃபைனாக கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுக்குரிய லேட்டஸ்ட் அப்டேட். இதுக்குரிய வேகன்சி லிஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.